வாழ்க்கையில கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருந்தா எந்த பக்கம் தான் போறது தெரியலன்ற மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாமே ஏதோ அப்படி இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த vlog இதை பத்தினா தேஜுவோட ஸ்கூல்ல வந்து ஓணம் செலிப்ரேஷனுக்கு ட்ரெஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ தேஜு அண்ட் பிரவ்யா ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நாங்க கடை கிளம்பிருந்தோம். எங்களுக்கு இந்த கேரளா ஸ்டைல் ட்ரெஸ் வந்து எங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு சுத்தமா ஐடியா இல்லை. சரி அம்பத்தூர் மார்க்கெட்டை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அம்பத்தூர் மார்க்கெட்ல இருக்க ஒரு 6-7 கடை நல்லா ஏறி இறங்கிட்டோம். ரேட்டும் கட்டுப்படியாவில் குவாலிட்டியும் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் ஃபைனலி ஒரு கடையில வந்து வெளியவே நல்லா டிஸ்பிளேல வந்து 10 to 50% வந்து ஆடி ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல போட்டுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த கடையில பார்த்த ட்ரெஸ் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தது. ஆனா வந்து ரேட் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த கடையில இருந்த அதே ரேட் தான் 1000 ரூபாய் இருந்தது. சரி 10 to 50% டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்களே, எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க கேட்டா என்னது 10% தான் டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஷாக் ஆயிட்டு விட்டுருவோமா. எங்க கையில இருக்க பார்கிங் திறமையெல்லாம் காட்டினா கூட அந்த பையா இல்லமா இல்ல வெறும் 10% தான் டிஸ்கவுண்ட்னாரு. அப்புறம் எதுக்குடா நொன்னீங்களா வெளியே 10 to 50% வரையும் டிஸ்கவுண்ட் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கணும்னு தோணுச்சு. ஓகே இதுக்கு மேல அவங்க கிட்ட வாயாடி அப்புறம் வேற கடைக்கு ஏறி இறங்கன்னா அவ்வளவுதான். என் வீட்டுக்கார டென்ஷன் ஆயிடுவாரு, என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் டென்ஷன் ஆகி என் ஃப்ரெண்ட் பிடிச்சி கத்துவாருன்னு சொல்லிட்டு நாங்க வேற வழியே இல்லாம அந்த கடையில டிஸ்கவுண்ட் கேட்டோம், கிடைக்கல. 10% தான் பண்ணாங்களே. அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி ஸ்ட்ரைட்டா கருப்பட்டி காஃபி போய் ஒரு கருப்பட்டி காஃபியை குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது ஆர்னமெண்ட்ஸ் எதுவுமே வாங்கலன்னு சொல்லிட்டு சரி இதுக்கு இன்னொரு நாள் அழிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது